தமிழக மக்கள் அனைவருக்கும் இதனையும் வணக்கம். ரொம்பவே சந்தோஷமான செய்தி. உண்மையிலே அந்த செய்தி உங்களுக்கு சந்தோஷமா இருந்துச்சுன்னா, சந்தோஷமா பட்டுச்சுன்னா, மகிழ்ச்சியா பட்டுச்சுன்னா, தயவு செஞ்சு கொஞ்சம் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஆக்சுவலா என்னன்னா, தமிழ்நாட்டோட 2 பெரிய புரட்சியாளர்கள், 2 இளம் பேச்சாளர்கள் மிகப்பெரிய லெவல்ல புரட்சி பண்ணி, போராட்டம் பண்ணி பட்டங்கள்லாம் வாங்குனவங்க. இவங்கள வந்து தமிழ்நாடு போலீஸ் இப்ப என்ன பண்ணியிருக்காங்க, வச்சு வெளுத்து வாங்குறாங்களாம். நேத்தைக்கு வந்து அத வெளுத்து வாங்குனதா நான் சோஷியல் மீடியால பார்த்தேன். லைக் நெறைய வட்டாரங்கள்லாம் சொன்னாங்க. இந்த மாரி வந்து ஜெயில்ல போட்டு வெளுத்து வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது எந்த விதத்துலனா, நேத்திக்கு வந்து 2 பேருக்கு மேலயே குண்டாஸ் பாயப்பட்டது. லைக் யாருக்குமே இங்க வந்து ஐய்யய்யோ! பரிதாபப்பட்ட அந்த நிலைமையே இல்ல. பாவம் சவுக் சங்கர் அவரோட குண்டாஸை எப்படி தமிழ்நாடு கவர்மெண்ட், விஜய் அவரோட கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் உடைச்சாங்களோ, அது மாரி பாவம் இவங்களையும் கொஞ்சம் உடைச்சு காப்பாத்துங்கய்யா, நல்ல மனுஷங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களுக்கு கூட அந்த அக்கறையே கிடையாது. நம்ம தமிழ்நாடு மக்கள் யாருக்குமே அந்த அக்கறை இல்லன்னு பாருங்களேன். இர்ரெஸ்பான்சிபிள் பப்ளிக்கா இருக்காங்க. இப்பேற்பட்ட 2 புரட்சியாளர்கள ஜெயில்ல அடைச்சிருக்காங்க. நீங்க ஒரு அக்கறை கூட படல. பாவம் அவங்கள வி ஸ்டாண்ட் வித் முக்தார், வி ஸ்டாண்ட் வித் திருச்சி சூர்யான்னு சொல்லிட்டு ஒருத்தங்களாச்சும் நீங்க பேசுனீங்களா? அவங்க வந்து அந்த அளவுக்கு ஒரு பாதிக்கப்பட்ட நிலைமையில தள்ளப்பட்டாங்களாம். எங்கள வந்து குண்டாஸ் போட்டாங்க. டிவி கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறமா அலிஷா அப்துல்லா அவர்கள் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் குடுத்தோனே, எங்கள வந்து ஜெயில்ல அடைச்சுட்டாங்க. இப்படி வெளுத்து வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு வாங்குன காசுக்கும் வாங்குன துட்டுக்கும் உண்மையா இருந்து, அந்த அளவுக்கு பேச்சு பேசினேல்ல. இந்த அளவுக்கு எல்லாரோட பர்சனல் வாழ்க்கையும் இந்த அளவுக்கு பேசினேல்ல. நீ வாங்குடா உனக்கு தேவைதான்டா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் இன்னைக்கு மகிழ்ச்சியா இருக்கிறதா நான் பார்க்குறேன். அப்படி இருக்கிறீங்கன்னா தயவு செஞ்சு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஆக்சுவலா என்னன்னா 2 செய்திகள், முக்கியமான செய்திகள். அதாவது வந்து ஒண்ணு வந்து தமிழ்நாட்டோட வெள்ள அறிக்கை, அதாவது ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி வந்து நேத்திக்கு ஒரு ஒயிட் பேப்பர வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது ஒண்ணு. 2வது வி த லீடர்ஸ்ன்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு இனிஷியேட்டிவ், ஒரு இயக்கம் ஒண்ணு ஆரம்பிச்சிருக்காருல்ல. ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் தான். ஆனா இப்ப என்னன்னா புதுசா நாங்க வந்து அது இயக்கமா தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில ஒரு போராட்ட இயக்கமாவோ, ஒரு கட்சியாவோ மாத்துறதுக்கான ஒரு இயக்கம் நாங்க ஆரம்பிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இனிஷியேட்டிவ் எடுத்தார்ல. அதோட ஒரு வீடியோ, டீட்டெயில்டான ஒரு வீடியோவும் இன்னைக்கு வந்து பதிவு பண்ணியிருக்காரு. அந்த வீடியோல சொல்லப்பட்ட ஒரு விஷயமும் இன்னொருத்தரோட செராக்ஸ் தான். அதுவும் நம்ம வந்து டீட்டெயிலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த வெள்ள அறிக்கையை பார்த்துட்டு. ஆக்சுவலா இந்த வெள்ள அறிக்கையில குறிப்பிட்டப்பட்ட விஷயம் என்னன்னா, எல்லாரும் இப்ப திமுக காரங்க எல்லாம் காலர தூக்கி விட்டு பேசிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, இந்த வெள்ள அறிக்கையில ஒண்ணும் இல்ல. இது வெள்ள அறிக்கை கிடையாது, வெட்டு அறிக்கை. இந்த வெட்டறிக்கையில அவங்களே சொல்றாங்க. அதாவது அவன் பொருள் எடுத்து அவனே அடிக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு மரிய வில்சன் அவர்கள், அதாவது தமிழ்நாட்டோட நிதித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய மரிய வில்சன் அவர்கள் அவங்களே வந்து அவங்கள கேலி செய்யற மாதிரி என்ன பண்றாங்க, திமுக ஆட்சியில் நடக்கிற கொண்டு வரப்பட்ட நல்ல திட்டங்கள்லாம் இப்போ நாங்கள் லைக் அகற்றல மாட்டோம். அந்த திட்டங்களை வந்து நாங்கள் தொடர தான் செய்வோம், கண்டினியூ பண்ண தான் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ பார்த்தீங்களா, எங்கள் ஆட்சியில் எந்த அளவுக்கு நல்ல நல்ல திட்டங்களை கொண்டு வந்திருக்கோம், நம்ம ஆட்சியில் எந்த அளவுக்கு நல்ல திட்டங்கள் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு டிவிகே ஆட்சியிலேயே பாராட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இதுதான் திமுக தொண்டர்களுடைய கண்ணில் படுதுன்னு நினைக்கிறேன். அதாவது என்னன்னா, நல்ல திட்டங்கள்னு சொன்னது உண்மைதான். உண்மையிலே நல்ல திட்டங்களாக நான் எதெல்லாம் பார்க்குறேன் தெரியுமா? இந்த காலை உணவு திட்டம், உண்மையிலே வந்து அந்த குழந்தைங்களுக்கு, காலைல சாப்பிடாம போகிற குழந்தைங்களுக்கு ஒரு உணவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல குடும்பங்கள் வந்து வறுமையிலே இருக்காங்க. பலர் வந்து நைட்டு லேட்டாக தூங்கி காலைல லேட்டாக எழுந்திரிக்கிறனால பிள்ளைங்களுக்கு சாப்பாடும் கொடுக்காம விட்றாங்க. அதனால் ஸ்கூலில் கொடுத்துட்றாங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் அலட்சியமாக விட்டுறாங்க. அது வந்து ஸ்கூல் டேக் கேர் பண்ணிக்கிறது அது ரொம்ப நல்ல ஒரு திட்டம். அந்த காலை உணவு திட்டமாக இருந்தாலும் சரி, இந்த மடிக்கணினி வழங்கக்கூடிய திட்டமாக இருந்தாலும் சரி, அதை தாண்டி வந்து இந்த லைக் தாய்மானவர்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க. உண்மையிலே நல்ல திட்டம். வயதான முதியவர்கள், இந்த மாதிரி பாட்டி தாத்தாமாருங்க எல்லாம் 80க்கு மேலே இருக்கக்கூடியவங்க வீட்டில் இருந்தபடியே இந்த ரேஷன் பொருட்களை வாங்கலாம். உங்கள் வீட்டுக்கே மாதம் ரேஷன் பொருள் வந்து வண்டி தேடி வீடு தேடி வந்துடும் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. இது மாதிரி திட்டங்கள்லாம் உண்மையிலே நல்ல திட்டங்கள். இந்த நல்ல திட்டங்கள்லாம் அதாண்டி இந்த ஃப்ரீ பஸ் கொடுத்தாங்கல்ல, அது வந்து இந்த பெண்களுக்கு இந்த ரூ. 100 ஒரு நாளைக்கு வேலைக்கு போகிறவங்க, ரூ. 200 அதாண்டி ரூ. 300 ஹவுஸ் கீப்பிங்க்கு, இந்த மாதிரிப்பட்ட வேலைக்கு போகிறவங்களுக்கு உண்மையிலேயே ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு டெய்லி வந்து ரூ. 5 ரூ. 10 ரூ. 20 செலவாகிற டைமில் அவங்களுக்கு இது ஒரு நல்ல திட்டமாக மாறிச்சு. இந்த மாதிரிப்பட்ட நல்ல திட்டங்கள் நாங்கள் இந்த ஆட்சியிலையும் தொடருவோம். இந்த திட்டங்களை தொடர்றதுக்கு 25,000 கோடி வரைக்கும் செலவாகுது ஒரு வருஷத்துக்கு. ஸோ என்னதான் இருந்தாலும் நாங்கள் இந்த திட்டங்களை நாங்கள் தொடர தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசியிருந்தாங்க. அதுதான் அவங்க காலரை தூக்கி விட்டு கெத்தாக சொல்லிட்டு இருக்காங்க. நாங்கள் வந்து நல்ல திட்டங்களை கொண்டு வந்திருக்கோம், அவங்களே இதை பாராட்டுறாங்க பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் சொன்ன விஷயத்தை பார்க்கல. அதாவது என்னன்னா, ரூ. 100 வரவு இருக்குது, ஆனால் ரூ. 140 செலவு இருக்குது. ஒரு கவர்மெண்ட் பஸ் வந்து ரூ. 70 ஓடுதுன்னா ரூ. 30 தான் வருமானமே வருது. ஒரு கிலோமீட்டர் ரூ. 70 ஓடுதுன்னு நான் உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். ஒரு கிலோமீட்டர் ஓடுறதுக்கு அந்த வண்டிக்கு ரூ. 70 செலவாகுதுன்னா அதில் ரூ. 30 தான் நம்மளுக்கு வருமானமே வருது. ஸோ இந்த சிச்சுவேஷனில் தான் எல்லாத்தையும் இயக்கிட்டு இருக்காங்க. எதுவுமே ரெனோவேட் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு. சில நாட்களுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருந்தோம். அதாவது OHM மொபிலிட்டின்னு சொல்லிட்டு நம்ம சென்னையில் மட்டும் கிட்டத்தட்ட மோர் தென் 100 பஸ்ஸஸை, சோலார் எலக்ட்ரிக் பஸ்ஸஸை வந்து லைக் அசோக் லைலாண்ட் கூட PPP, அதாவது பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் என்ற பேரில்
தமிழ்நாடு கவர்மெண்ட்டு அதாவது கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷன் வந்து கையெழுத்து போட்டு ஒரு எம்ஓயுக்குள்ளே என்ன பண்ணியிருக்காங்க, 12 ஆண்டுகளுக்கு ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி போட்டு இந்த எலக்ட்ரிக் பஸ்ஸஸை இயக்குறது. ஸோ எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் இயக்குறதுக்கு உங்களுக்கு ஏதாவது டீசல் தேவைப்படுமா? கிடையாது. ஸோ டீசலும் எந்த ஒரு செலவினும் மிகப்பெரிய லெவலில் தேவைப்படாத பட்சத்தில் உங்களுக்கு அந்தளவுக்கு செலவு மிச்சம். அந்த அளவுக்கு அவங்களால எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் கொண்டு வர முடியுது. பழைய பஸ்ஸஸை மாற்ற முடியலை, எலக்ட்ரிக் பஸ்ஸஸை கொண்டு வர முடியுது. அதுவும் ப்ரைவேட்டை உள்ளே கொண்டு வந்து தான் பண்ணுறாங்க. பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்னா கவர்மெண்ட்டோடது கிடையாது. ப்ரைவேட்டை உள்ளே கொண்டு வராங்க, 8 வருஷத்துக்கு நீ நடத்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்மளோட தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட்டுங்கிறது கம்ப்ளீட்டாக நம்மளோட கவர்மெண்ட்டோடது. டிரைவருக்கு நம்ம தான் சம்பளம் போடணும், டீசலுக்கு நம்ம தான் காசு கட்டணும், வண்டியில் என்ன செலவானாலும் சரி, டயர் வெடித்தாலும் சரி, கண்ணாடி இல்லாமல் இருந்தாலும் சரி, நம்ம தான் செலவு செய்யணும் இது எல்லாத்தையும். ஆனால் பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனிக்கு கொடுக்கும்போது அவன் கான்ட்ராக்டின் பேரில் எல்லாத்தையும் பார்த்துப்பான். அவனே டிரைவருக்கு சம்பளம் கொடுத்துப்பான், அவனே அதில் வந்து ஒரு கண்டக்டரை வச்சுருவான், அவனே அதோட டயராக இருந்தாலும் பேட்டரியாக இருந்தாலும் எல்லாத்தையும் அவனே பார்த்துப்பான். அவன் நம்மளுக்கு ஒரு பேமெண்ட்டை கொடுத்துருவான், கவர்மெண்ட்டுக்கு ஒரு பேமெண்ட்டை கொடுத்துருவான், இந்த கான்ட்ராக்ட் எடுத்துருவான், மக்கள்கிட்டேருந்து பணத்தை வசூலிச்சுப்பான். ஸோ இதுதான் பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்பில் நடந்தது. இதை ஏன் கவர்மெண்ட் பண்ணக்கூடாது? இதுதான் தமிழ்நாடு கவர்மெண்ட் நேற்றுக்கு நிதிநிலை அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவங்க வந்து அந்த கடன் இருக்குது, அதாவது 100 ரூபாய்க்கு செலவு இருக்குன்னா 140 ரூபாய்க்கு இங்கே வந்து செலவு இருக்குது. வரவு 100 ரூபா, 140 ரூபா செலவு. அப்போ எக்ஸ்ட்ரா வந்து 40 ரூபா எங்களுக்கு இல்லை, அதை வந்து கடன் வாங்குறோம். ஸோ அப்படி இருக்கிற சிச்சுவேஷனில் இவங்க வந்து அந்த கடனை அடைக்கிறதுக்காக, வட்டியை அடைக்கிறதுக்காக எந்த ஒரு புது திட்டங்களையும் நல்ல திட்டங்களையும் இவங்க செயல்படுத்தலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறாங்க. அதுதான் அதோட சின்ன உதாரணம் தான் கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷனுக்கு கீழே வாங்கப்பட்ட பஸ்கள். அது வாங்கப்பட்ட பஸ்கள் கிடையாது, சாரி, கான்ட்ராக்ட் கொடுத்து ஒரு கான்ட்ராக்டுக்கு கீழே 100க்கு மேற்பட்ட பஸ்ஸை விட்டு அந்த கான்ட்ராக்டை இப்போ எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறாங்கன்னா, லைக் வந்து சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், திருச்சின்னு சொல்லிட்டு முக்கிய நகரங்களில் இந்த எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் ஒட்டு மொத்தத்தையும் விரிவாக்கம் பண்ண போகிறாங்க. இதை மட்டும் கவர்மெண்ட் பண்ணாங்கன்னா அங்கே 70 ரூபாய்க்கு ஒரு கிலோமீட்டர் ஒரு பஸ்ஸு ஓடுறது மூலமாக 30 ரூபா தான் வருமானம் வருது. அதில் வந்து நம்மளுக்கு நஷ்டம் ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க. இல்லை, அப்போ பேட்ரி பஸ்ஸஸ் ஓடும்போது, சோலாரில் இயங்கக்கூடிய பஸ்ஸுகள் ஓடும்போது அதை ப்ரைவேட் பண்ணுறான், ஏன் கவர்மெண்டால் பண்ண முடியல? அதை பண்ணும்போது உண்மையில் லாபம் தானே. ஒரு பாத்ரூமை, ஒரு ரெஸ்ட் ரூமை கழுவுறதுக்கு ஒரு நாளைக்கு ஒரே ஒரு சீட்டு, நான் நிறைய சீட்டை சொல்லலை, ஒரே ஒரு க்ளோசெட், ஒரே ஒரு ரெஸ்ட் ரூமை கழுவுறதுக்கு போன ஆட்சியில் கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷன் கீழே 350 ரூபா 360 ரூபா செலவு பண்ணாங்க. 360 ரூபான்னு நினைக்கிறேன். டைம்ஸ் ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு அந்த பத்திரிகையோட ஜேர்னலிஸ்ட் வந்து அதை ரிவீல் பண்ணுறாரு. நான் எதுவுமே இது பொய் சொல்லலை, நான் அதோட ஜேர்னல் எல்லாத்தையுமே ஒட்டுமொத்தமாக போட்டுடுறேன். அதாவது வெறும் 3 ரூபாய்க்கு செலவு செய்யப்பட்டு கழுவப்பட்ட ஒரு ரெஸ்ட் ரூம், ஒரு டாய்லெட்டு 2022க்கு முன்னாடி, 2022 வருஷத்துக்கு முன்னாடி வெறும் 3 ரூபாய்க்கு தான் அந்த டாய்லெட்டை செலவு பண்ணி கழுவுறாங்க. ஒரு டாய்லெட்டை கழுவுறதுக்கு 3 ரூபா போதும் இல்லை? அதாவது ஒரு ஹார்பிக் பாட்டில் நம்ம வாங்கி வச்சுருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ப்ரெஷ்ஷை வாங்கி வச்சுருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வேலை ஆட்கள், ஒரு மேன் பவர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்களால் ஒரே டைமில் அந்த ஹார்பிக்கையும் யூஸ் பண்ணி அந்த ப்ரெஷ்ஷையும் யூஸ் பண்ணி ஒட்டு மொத்தமாக ஒரு 10 ரெஸ்ட் ரூம்ஸ், 10 டாய்லெட்ஸை கழுவ முடியும், க்ளீன் பண்ண முடியும்னு வச்சுக்கோங்களேன். அந்த ப்ரெஷ் எப்போவுமே டக்குன்னு யூஸ் அண்ட் த்ரோ கிடையாது. யூஸ் அண்ட் த்ரோ தான், நான் ஒரே நாளில் அவங்க யூஸ் பண்ணிட்டு த்ரோ பண்ணுறது கிடையாது, தூர போடுறது கிடையாது. கண்டிப்பாக அது ஒரு வாரமாச்சும் யூஸ் பண்ண தான் போகிறாங்க. ஆனால் இவங்க என்ன பட்ஜெட் கொடுத்துருந்தாங்க தெரியுமா? 2022க்கு முன்னாடி வரைக்கும் 3 ரூபா அலாக்கேட் பண்ணது. அதுக்கு அடுத்தது 2022க்கு அப்புறமா அந்த பட்ஜெட்டை ஒட்டுமொத்தமாக 380 சில்லற ரூபாய்க்கு ஏற்றி விட்டாங்க. ஸோ 3 ரூபா எங்கே இருக்குது, 380 சில்லற ரூபா எங்கே இருக்குதுன்னு யோசிச்சு பாருங்களேன். இதுதான் இவங்க வந்து தேவையில்லாத இடத்துல பணத்தை ஒட்டுமொத்தமாக டம்ப் பண்ணி அங்கே வந்து ஒரு வருவே வராது. கக்கூஸை க்ளீன் பண்ணுறதுக்கு இவ்வளோ ரூபா செலவு பண்ணி என்னடா வருவாய் வரப்போகுது? அதில் தான் காசு அடிக்கிறது. எங்கள் ஊரில் கன்னியாகுமரியில் ஒரு பெரிய கிரவுண்டை கொண்டு வரோன்னு சொல்லிட்டு, ஏன்னா நம்மளுடைய சின்ன ஐயா உதயநிதி அவர்கள் இன்றைக்கி விளையாட்டுத்துறையோட அமைச்சராக இருந்தார்ல, ஸோ கிரவுண்டை கொண்டு வரோன்னு சொல்லிட்டு 2 கோடி ரூபாய்க்கு கிரவுண்டை கொண்டு வந்தாங்க. ஒட்டுமொத்தமாக புல் பிடிச்சிருக்கு அந்த கிரவுண்டு. சுற்றி வந்து என்ன பண்ணியிருக்காங்க, காம்பவுண்டு கட்டியிருக்காங்க. நடுவில் வந்து ஒரு ஜிம் மாதிரி ஒன்று கட்டி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக நம்ம அந்த ஸ்கொயர் ஃபீட் கணக்கு போட்டு நம்ம பார்த்தாலே 20 லட்சத்தை தாண்டாது, இல்லை 50 லட்சம் கூட தாண்டாது. அதுக்கு 2 கோடி ரூபா. இப்படி செலவு பண்ணி தான் கார் ரேஸ் விட்டோம், பல அக்காக்களுக்கு பல ஷோக்களை நடத்தியும் இது மாதிரி பண்ணி தான் தமிழ்நாட்டோட நிதிநிலை இன்றைக்கி எங்கே இருக்குன்னா 10 லட்சம் கோடி கிடையாது, 13 லட்சம் கோடி ரூபாவுக்கு கடன் வந்து ஏற்றி விட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிதிநிலை அறிக்கையை நேற்றுக்கு மரிய வில்சன் அவர்களும் மினிஸ்ட்ரியும் ஒட்டுமொத்தமாக ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இதுதான் விஷயமே. இது வந்து டிவிகே கவர்மெண்ட் எப்படி இதை சீர் செஞ்சு எப்படி இந்த திட்டங்களையும் கண்டினியூ பண்ணி எப்படி இதை கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும்.
இதுக்கு அடுத்து தான் அண்ணாமலை அவர்களுடைய வி த லீடர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இயக்கத்தோட அந்த வீடியோ. ஆக்சுவலி இது யாரோட செராக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலான்னா, நம்மளோட புரட்சி தலைவர், புரட்சி பேச்சாளர் அண்ணன் சீமான் அவர்கள் இருக்கார்ல, நம்மளோட அரசியல் ஆசான் சீமான் அவர்களுடைய செராக்ஸ். ஆக்சுவலாக கிட்டத்தட்ட 1 மணி நேரம் வீடியோ வந்து பேசியிருந்தார். இதுதான் என்னோடய பட்டி தொட்டி, இதுதான் என்னுடைய ஆடு மாடு வளர்க்கக்கூடிய இடம், இங்கே தான் நான் வளர்ந்தேன், இங்கே தான் சின்ன வயசில் நான் சைக்கிள் நிப்பாட்டியிருந்தேன், இங்கே தான் நான் படுத்து தூங்கினேன், இங்கே தான் நான் குளித்தேன், இங்கே தான் எல்லா விஷயங்களும் நான் படிப்போம். ஒரு மாடு எங்கள் வீட்டில் செத்து போனால் கூட ஊரில் உள்ளவங்க எல்லாரும் வருவாங்க, இந்த இடத்துல அவங்க உட்காந்துருப்பாங்க, இந்த இடத்துல இருந்து நான் கத்துனா கூட பக்கத்து தோட்டக்காரங்களுக்கு கேட்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் பயங்கரமாக பேசியிருந்தாங்க. பேசுனது மூலமாக லாஸ்ட்டில் எண்டு புள்ளி எப்படி வந்திருந்தாங்கன்னா, இங்கே பாருங்கள் இவ்வளோ இயற்கை சூழ்ந்த இடம் இருக்குது, நாளைக்கு 10 வருஷம் கழிச்சு இந்த இயற்கை எப்படி இருக்கும்னு எனக்கு தெரில. காற்று இன்றைக்கி மாசுபட்டுட்டு இருக்கு, இந்த காற்று நாளைக்கு எப்படி இருக்க போகுது, நம்மளோட குழந்தைகள் நம்மளோட வருங்காலங்களுக்கு எப்படி இது பயன்பாட்டிற்கு இருக்க போகுதுங்கிறது எனக்கு தெரில. தண்ணி மாசு அடைஞ்சிருச்சு, பறவைகளுக்கும் சரி விலங்குகளுக்கும் சரி சரியான ஒரு நல்ல ஒரு சமுதாயம் இங்கே இல்லை. அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் நல்ல ஒரு எதிர்காலம், நல்ல ஒரு இளைஞர்கள், நல்ல ஒரு பட்டாளம் வரணுங்கிறது என்னோடய விருப்பம். ஸோ அதுக்காக தான் இந்த இனிஷியேட்டிவ். இதே வி த லீடர்ஸுங்கிற பேரில் அரவக்குறிச்சியில் நாங்கள் வந்து இஸ்லாமிய பெண்களுக்கு இதுக்கு முன்னாடியே டெய்லர் படிப்பு கற்றுக் கொடுக்கறதுக்கான பல திட்டங்களையும் கிளாஸுகளையும் நடத்தி நாங்கள் பண்ணிகிட்டு இருந்தோம். எங்ககிட்ட இவ்வளோ டீம் இருக்காங்க. இந்த டீம் எல்லாமே இதுக்கு முன்னாடியே நான் வந்து ஐபிஎஸ்ஸாக இருந்து ரிசைன் பண்ணி தமிழ்நாட்டுக்கு வரும்போதே இந்த டீம் எல்லாம் வச்சு நான் மறைமுகமாக யாருக்கும் தெரியாமல் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். வி த லீடர்ஸ்னு இந்த இயக்கத்தை பெரிய லெவலில் பண்ணி எந்த ஒரு மதம் சாராமல் அந்த விஷயத்த பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். இது எல்லாமே எங்கள் அண்ணன் சீமான் அவருடைய செராக்ஸ். உண்மையிலே செராக்ஸாக இருந்தாலும் அது ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் தான் அவர் எடுத்துக்கிறது. நான் ஏன் சொல்கிறேன்னா, இன்றைக்கி வந்து அண்ணா திமுகவாக இருந்தாலும் சரி, திமுகவாக இருந்தாலும் சரி, இந்த கட்சிகளை இனிமேலும் மக்கள் நம்புறதா இல்லை. அதனால தான் அந்த கட்சியிலேருந்து இனிமேல் இந்த கட்சியில் இருந்தால் நம்மளுக்கு முடியாதுடா. எடப்பாடி அவர்கள்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து யார் இருந்தாலும் சரி, இல்லாமல் இருந்தாலும் சரி, நான் தான் பொதுச் செயலாளர், நான் தான் தலைவர். ஆளே இல்லாத கடைக்கு டீ ஆற்றின மாதிரி அவர் வந்து அந்த ஆளே இல்லாமல் இருந்தாலும் சரி, இந்த கடைக்கு நான் உரிமையாளராக இருந்துடுறேன், இன்னொரு கடையில் வந்து நான் வேலைக்காரனாக இருக்கிறதுக்கு இங்கே உரிமையாளராக இருந்துடுறேன்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் இருக்கார். அதனால உங்கள் கடையில் நான் இனிமேல் எந்த இடத்துல நான் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவரோட கடையிலேருந்து ரிசைன் பண்ணி பலர் வந்து டிவிக்கு போய் இணைஞ்சிட்டாங்க. இன்றைக்கி வந்து விஜயபாஸ்கர் அவர்களும் டிவிக்கில் போய் இணைஞ்சிருக்காரு. இவங்க எல்லாரும் இணைஞ்சிட்டு இருக்கிற டைமில் யார் எதிர்கட்சி? டிவிக்கு அசுர வேகத்தில் வளர்ந்துட்டு இருக்குல்ல, டிவிக்கு ஏதோ ஒரு இடத்துல ஒரு தப்பு பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, இதை கேள்வி கேட்குற இடத்துல யார் இருக்கா? திமுகவும் ஒட்டுமொத்தமாக ஜென்சின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ரூபத்தில் நம்ம வந்து யங்ஸ்டர்ஸ் இனி சேர்க்குறதா நம்மளோட வேலைன்னு சொல்லிட்டு அது ஒரு கான்ட்ராக்டாக ஆச்சு, அது ஒரு காம்படிஷனாக அங்கே போயிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாரும் இப்படி போயிட்டு இருக்கும்போது கேள்வி கேட்க வேண்டிய இடத்துல யார் இருக்கா? போராட்டம் பண்ண வேண்டிய இடத்துல யார் இருக்கா? நேற்று முந்தின இந்த 2 நாட்களில் மட்டும் நம்ம சொன்ன மாதிரியே மோர் தென் 10க்கு மேற்பட்ட பாலியல் வன்கொடுமைகள் நம்ம தமிழ்நாட்டில் நடந்துச்சு. இதெல்லாம் கேள்வி கேட்டோம், இதை போராட்டம் பண்ண வேண்டிய இடத்துல யார் இருந்தா? யாரும் இல்லை. எதிர்கட்சிகள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஒன்றும் பண்ணல. சீமான் அவர்கள் சோர்வடைஞ்சிட்டார். லைக் வந்து இவ்வளோ தூரம் நம்ம வந்து அரசியலில் கத்தி பேசணும். லைக் ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜி அவர் ப்ளே பண்ணார், அது ஒர்க் அவுட் ஆகலை. பட் இருந்தாலும் இந்த டைமில் கேள்வி கேட்குறது யாரும் இல்லை. ஸோ அந்த இனிஷியேட்டிவ் இன்னொருத்தர் எடுத்து, அந்த இனிஷியேட்டிவ் ஒரு இளைஞர் எடுத்து, அண்ணாமலை என்ற ஒரு நபர் எடுத்த ஒரு விஷயமும் பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இதோட எதிர்காலம் எப்படி இருக்குங்கிறது நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஸோ நம்ம தமிழ்நாட்டோட நிதிநிலை அறிக்கையாக இருந்தாலும் சரி, நம்ம தமிழ்நாட்டோட அடுத்த எதிர்கட்சியோட உருவாக்கங்களாக இருந்தாலும் சரி, பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஆனால் ஆஸ் ஆஃப் நவ் இன்றைக்கி இருக்கிற சிச்சுவேஷனை பொறுத்த மட்டும் நான் வைக்கக்கூடிய கோரிக்கை ஒன்று தான். கரெக்டாக அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் என் வீட்டில் கரண்ட்டு கிடையாது. மத்தியானம் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் இல்லை. நேற்று நைட்டு 11லேருந்து 11:30 அடுத்து தூங்கிட்டு இருக்கும்போது நைட்டு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் கரண்ட்டு கிடையாது. சத்தியமாக சொல்கிறேன், சென்னையில் பல இடங்கள் எல்லாரும் சொல்கிறாங்க, எங்கள் ஊரில் எல்லாம் கரண்ட் இருக்குது, நீங்கள் என்ன எங்கள் அண்ணனை விஜய் அவர்களை வந்து நீங்கள் ஏதோ பழி சொல்கிறதுக்காக இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. எதுவும் கிடையாது, பழியெல்லாம் கிடையாது. சென்னையில் வாழ்கிறவங்க கிட்ட போய் கேளுங்க, உண்மையிலே உங்கள் ஏரியாவில் கரண்ட்டு கிட்ட இருக்கான்னு சொல்லிட்டு. அதாவது இதுக்கு இப்படி இருந்துச்சுன்னா அடுத்த எலெக்ஷன் வரும்போது அவங்க வீட்டுக்கு எல்லாருக்குமே இலவச இன்வெர்ட்டர் கொடுப்போம், இலவச சோலார் பிளான்ட் நாங்கள் அமைச்சு கொடுப்போம்னு சொல்லிட்டு இது மாதிரி தான் எல்லாரும் இலவசங்களை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு கரண்ட் கிட்ட இருக்குது. ஆனால் இருந்தாலும் இன்றைக்கி திரு விஜய் அவர்கள் இந்த கரண்ட் கிட்ட பிரச்சனை எல்லாத்தையும் சீர் செய்கிறதுக்காக கிட்டத்தட்ட 15,000 கோடி ரூபாய் செலவு பண்ணி 230க்கு மேலே புது மின் நிலையங்களை அமைச்சு லைக் வந்து இதை சீர் செய்ய போகிறோம், இது ஒட்டுமொத்தமாக இனிமேல் இந்த பிரச்சனை இருக்காதுங்கிறது இனிஷியேட்டிவ் ஆரம்பத்தில் எடுத்திருக்காங்க. உண்மையிலே இது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் இருந்தாலும் லாஸ்ட் இவ்வளோ நாட்கள் 45 நாட்கள்ங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். பட் இருந்தாலும் இந்த ஆரம்பத்திலே இந்த நடவடிக்கை எடுத்ததுங்கிறது பாராட்டக்கூடிய விஷயம். இதை மட்டும் சீர் செஞ்சாலே போதும். பெண்களுடைய பாதுகாப்புலேயும் சரி, அதை தாண்டி வந்து இந்த விவசாயிகளுடைய
இந்த தண்ணி கொடுக்கலன்னு சொல்லிட்டு இந்த கர்நாடகாரங்களோட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இது மாதிரி சில முக்கியமான பிரச்சனைகளை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணாலே எதிர்க்கட்சிகள் தேவையில்லை. பட் இருந்தாலும் எதிர்க்கட்சிகள் இருந்தால் மட்டும்தான் கேள்வி கேட்க வேண்டிய இடத்துலையும் அதை சீர் செய்ய வேண்டிய இடத்துலையும் ஆளுங்கட்சிகள் இருப்பாங்க. ஸோ இருந்தாலும் வர்ற காலங்களில் அடுத்தடுத்த நிகழ்வுகள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நாளைக்கு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.